வணக்கம். சித்தகேர் உணவை மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு குழந்தைகளுக்கான உணவு பத்தி பார்க்கலாம். அதாவது குழந்தை அப்படின்னு சொல்லும்போது பிறந்த குழந்தையிலேருந்து 1 வயது வரைக்கும் ஒரு குழந்தை நம்ம வீட்டில் பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்னென்ன உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதை கொடுக்கலாம், என்னென்ன சத்து வரும் அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் 6 மாதம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாதம் முடிந்த பிறகு தான் நம்மளோட உணவுகள் ஒன்று ஒன்றா அது குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது என்னென்ன உணவு அப்படின்னு பார்க்கும்போது, தாய்ப்பாலோட சேர்த்து 6 மாதத்துலேருந்து 1 வயது வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தாய்க்கு கடவுள் எவ்வளோ தூரம் வரைக்கும், எவ்வளோ நாட்கள் வரைக்கும் தாய்ப்பால் சுரக்குதோ அந்த அளவு வரைக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டே வரலாம். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு நோய் எதிர்ப்பாற்றல் நிறையவே இருக்கும். மூளை வளர்ச்சிக்கும் அவங்களோட அறிவாற்றலுக்கும் இது ரொம்ப அதிகமாக உதவும். அடிக்கடி அவங்களுக்கு சளி பிடிக்கிறதோ மற்ற எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் அவங்களுக்கு வராது. அதனால உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்கள் கிடைக்கணும் அப்படின்னா 1 வயது வரைக்கும் தான் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணிடணும் அப்படிங்கிற முறை கிடையாது. எவ்வளோ நாள் வரைக்கும் தாய்மார்களுக்கு பால் சுரக்குதோ அத்தனை வயது வரைக்கும் தாராளமாக 3 வயது 4 வயது வரைக்கும் கூட குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். அதோட 6 மாதம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு நல்லா சாதம், புழுங்கலரிசி சாதத்தில் தூரம்பருப்பு நெய் போட்டு நல்லா பிசைந்து உருளைக்கிழங்கை நெய்யில் வறுத்து இதை அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை சித்தர்கள் அபிசித மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சாதம், துவரம்பருப்பு, நெய் போட்ட சாப்பாடு 10 மடங்கு ஒரு எண்ணி கொடுப்போம் இல்லையா, பெரிய குழந்தை ஆன பிறகு முட்டை, இறைச்சி அப்படிங்கிற நல்ல எண்ணி கொடுக்குற அளவுக்கு, நான்வெஜ் கொடுக்குற அளவுக்கு 10 மடங்கு அதிக பலமுள்ள ஒரு சாப்பாடு. நிறைய சக்தியை கொடுக்குற, உடல் வளர்ச்சிக்கும் மனது வளர்ச்சிக்கும் அதிகமான சக்தியை கொடுக்குற ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்காக பார்க்க போனால் தூரம்பருப்பில் நிறைய துவர்ப்பு குணம் இருக்குது. இந்த துவர்ப்பு குணம் உள்ள பொருட்கள் உடம்புல ரத்தத்தை அதிகரிக்க செய்யும், ரத்தத்தை நிறைய ஊற செய்யும். அதனால துவர்ப்பு சுவை உள்ள இந்த துவரம்பருப்பை குழந்தைகளுக்கு 6 மாதத்துலேருந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்போது குழந்தைகளுக்கு நல்ல ரத்தம் ஊறி அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸோ இந்த சாப்பாடு 6 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டே வரலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகள், நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டே வரும்போது மில்லட்ஸ், சிறுதானிய வகைகள் கொடுக்கவே கூடாது. ஏன்னா சிறுதானிய வகைகள் எல்லாமே, முக்கியமாக கேழ்வரகு எல்லாருமே கஞ்சி மாதிரி கொடுத்துட்ருப்போம். அது உடலுக்கு நிறைய சூட்டை கொடுத்துரும். குழந்தைகளுக்கு உடம்பு சூடு அதிகமாகும் போது நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சிறுதானிய வகைகள் 1 வருடத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். கேழ்வரகுல நிறைய சத்து தான் இருக்குது, ஆனால் அது பெரியவங்களுக்கு தான் அது உதவியாக இருக்குமே தவிர குழந்தைகளுக்கு சூட்டை அதிகமாக வர வச்சிரும். குழந்தைகள் நல்லா வளரும் போது நல்லா கொழுன்னு குண்டா இருந்தால் தான் ஆரோக்கியமிக்க குழந்தைகள் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி நல்ல குண்டா இருக்கிற குழந்தைகள் ஒன்று நீர் சத்து மிகுந்த குழந்தைகளாக இருக்கும், இல்லைன்னா கொழுப்பு நிறைந்த குழந்தைகளாக தான் இருக்கும். ரெண்டுமே குழந்தைகளுக்கு பாதிப்பு வரக்கூடியது. அதனால நீர் உடம்பாக இருந்தாலும் சரி, கொழுப்பு உடம்பாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியாக இருக்கும். அதனால குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்குதேன்னு பார்க்கணுமே தவிர நல்லா சதைப்பிடிப்பா கொழுன்னு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா குழந்தைகளுக்கு கட்டாயமா சாப்பாடு உணவு ஊட்டவே கூடாது. குழந்தைகளுக்கு தேவையான, அவங்களுக்கு பசிக்கும் போது அவங்களே தேவை அப்படின்னு அழுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் நம்ம கொடுத்துட்டு வந்தாலே போதுமானது. முக்கியமா இந்த அபிசித மூலம்னு சொல்ற சாதம், பருப்பு, நெய், உருளைக்கிழங்கு இதை இந்த துவர்ப்பு சுவை மிக்க இந்த துவரம் பருப்போட கடைஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரத்தமும் நல்லா வரும், நோய் எதிர்ப்பாற்றலும் நிறையா வரும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.